ஒரு ஊரில் ஒரு ராஜா ராணி இருப்பாங்களாம். அவங்களுக்கு ஒரே ஒரு இளவரசி மட்டும் இருப்பாங்களாம். இளவரசி என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துப்பாங்களாம். ஏன் அப்படின்னா இது மாதிரி அவங்களுக்கு ரெண்டாவதாக ஒரு குழந்தை பெற்றுக்கலையா, அதனால் அந்த ஒரு குழந்தையே ரொம்பவே பார்த்துக்கும் அப்படின்னு நினச்சாங்களாம். அதனால் அந்த குழந்தை தனியாக இருக்குமா, அதனால் என்ன பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் புக்கு படிக்க தான் கொடுத்துட்டே இருப்பாங்க. புக்கு படிச்சுட்டே இருக்குமா. புக்கு படிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணணும் ஆசைப்படுமா, இது மாதிரி வெளில போய் சுற்றிட்டு வருமா, எல்லாமும் பண்ணுவாங்க. ஆனால் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்களா. ஏன்னா அக்கா இல்லை தங்கச்சி இல்லை அண்ணா அது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்களா, அதை மறக்கிறதுக்கு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு பிடிச்சது ரொம்ப நாள் ஆசைப்பட்டது ஒன்று வாங்கி கொடுத்துருவாங்களாம். உடனே டக்குன்னு அந்த குழந்தை என்ன பண்ணணுமோ அதை மறந்துட்டு நமக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜாலியாக அப்படியே திரிஞ்சிட்டே இருக்குமா. திருப்பி அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி எல்லா வேலையும் பண்ணுமா, சாப்பிடுமா, படிக்குமா, விளையாடுமா, ஓடுமா, அதுக்கப்புறம் எல்லா கலைகளும் செஞ்சுட்டே இருக்குமா. ஒரு இளவரசினால் திருப்பி என்ன பண்ணுவோம், திருப்பி சோர்வாயிடுமா, டயர்டாயிடுமா. திருப்பியும் என்னாகும், திருப்பி சோர்வாகி ரொம்பவும் கஷ்டப்படுற டைமில் திருப்பி அதுக்கு பிடிச்ச ஆசை என்னன்னு கேட்பாங்களாம். அந்த ஆசை நிறைவேற்றிட்டே இருப்பாங்களாம். இப்படியே அந்த குழந்தைய அழகாக பார்த்துட்டே இருப்பாங்களாம். அது மாதிரியான ஒரு அழகான இளவரசி தான்